வெல்கம் டு மை சேனல். டேஸ்டியான கஸ்டர்ட் ஃப்ரூட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் 1/2 லிட்டர் திக்கான பால் வந்து ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி பசும்பால் ஊற்றிருக்கேன், பேக்கெட் பால் இருந்தாலும் ஓகே தான். பால் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். 50 ml காசாத பால் வந்து இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றுனதுக்கு அப்புறமா எந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ml பால் கூட நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுப்பில் வச்சுருந்த பால் வந்து நல்லா சூடாகி பொங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாலை நல்லா ஊதி விட்டுட்டு அது பொங்காத அளவுக்கு நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா தடவிக்கோங்க. ஏர் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்க் பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கரண்டி வச்சு கைவிடாமல் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. தடவுறது கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கூட கட்டி கட்டியாகிடும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் கட்டி கட்டியாக வந்துருச்சுன்னா நல்லா பால் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த கட்டிலாம் வந்து உங்களுக்கு போயிடும். ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கண்டினியூஸாக வந்து தடவி விட்டுட்டே இருந்தீங்கன்னா லிக்விடாக இருக்கிற பால் கூட வந்து நல்லா திக்காகிட்டே வரும். இந்த சம்மரில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்களுக்கெலாம் வந்து இந்த டெசர்ட் நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கும்போது அந்த ஃப்ரூட்ஸோடு கூட இந்த பால் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கஸ்டர்ட் பவுடரோட ஸ்மெல் வந்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த அரோமா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பால் கொதிக்க ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா திக்காகி வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் 6 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் இதில் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சுகரோட டேஸ்ட் பத்தலை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து சுகர் வந்து சீக்கிரத்தில் மெல்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் நல்லா திக்காய் வந்திருக்கு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிடுங்க. மீடியம் சைஸ் பனானா, 1/2 ஆப்பிள், 2 டைப்ஸ் ஆஃப் கிரேப்ஸ், பொமக்ரானட், மேங்கோஸ் எல்லாம் வந்து இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்ட்ராபெரி, கிவி இருந்தால் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் சேர்க்கும் போது சாப்பிடும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் பவுலில் போட்டதுக்கப்புறமா ஸ்பாட்சில் வச்சு நல்லா நான் இதில் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இருக்க லிக்விடோட போட்ட ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா வந்து கீழே தங்கிடும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் to 1 hour நீங்கள் வச்சு கூட கூலிங்காக சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு பவுலில் மாற்றி என் குழந்தைக்கு சாப்பிட கொடுக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்க வேண்டாம், கோல்டு பிடிச்சிரும். பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால எல்லோரும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இது நீங்கள் வந்து பவுலில் சர்வ் பண்ணும் போது கொஞ்சம் மேலே வந்து நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணி கொடுங்க. சாப்பிடாதவங்க கூட விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள்.